கலைஞரும் வைகோவும் எப்படி பிரிஞ்சு ஒரு முரண்பாடு ஏற்பட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சார் பார்க்கணும். இங்கே வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு குடும்ப சண்டை. அவ்வளோதான் சிம்பிள், அவ்வளோதான். அதுக்கு ரொம்ப சாம்பிள் ஒன்று சொல்கிறேனே. இவர் கடுமையாக ராமதாஸ் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து விமர்சனம் பண்ணுறார், டெய்லி விமர்சனம் பண்ணுறாரு. அது வந்து மண்ணவாரி தூத்தாது. 2000 பேருக்கு மேலேயே ஒரு 2500 பேர் வந்திருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அந்த கை ஓங்கி இருக்கு பாருங்க அப்படின்னு அவர்கள் தரப்புல இருந்து ஒரு விஷயம் இல்ல. இன்னைக்கு ஓங்கல, 2016 இப்ப இருக்கக்கூடிய இந்த பாமக ரெண்டுலையுமே எந்த கூட்டணி நோக்கி தான் நகரப்போகிறார்கள்? இப்போ அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் என்ன பிரச்சனைனாலே அவரே சொல்றாரு, நான் கூட்டணி வேணான்றேன், அதிமுக கூட்டணி வேண்டாம், பாஜக கூட்டணி வேண்டாம், அதிமுக கூட தனியாக இருப்போம்னு நான் சொன்னேன் 2024. கேட்காம போய் பாஜக கூட போகும். இன்னைக்கு நடந்த அந்த பொதுக்குழுவில் கூட அவர் என்ன ஒரு இருக்கை சேரை வந்து அவருக்கு கொடுத்து போட்டு தான் அவர் வந்து நாங்கள் எப்போ வந்து அவரை வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக தான் பார்க்குறோம், அவரு தான். ஆனால் பூசாரி தான் பிரச்சனை இருக்குது, சுற்றி இருக்கவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, குள்ள நெறி அப்படிலாம் கூட பேசியிருக்கிறேன். கூட்டணியை பொறுத்த வரைக்கும், ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி வேண்டாம், தொடர்ந்து நமக்கு வந்து ஃபெயிலியராகவே இருக்குது, ஒரு வலுவான கூட்டணி பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வந்து இந்திய கூட்டணி தான் இருக்கிறாங்க. இருந்து எத்தனை முறை ஜெயிச்சிருக்கிறாங்க? எத்தனை முறை ஜெயிச்சிருக்கிறாங்க? நாங்கள் தான் அடுத்த ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய கூட்டணியாக நாங்கள் இருப்போம், எங்களது கூட்டணி இருக்கும், நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா 4%. பாஜக குழுக்கூடிய அப்பா பையனுடைய இந்த பிரச்சனையை ஒன்றிணைந்து கட்சியை வந்து வலுவாக்கி அந்த வாக்குகளை தன் பக்கம் அறுவடை பண்ணுவதற்கு பாஜக முயற்சி பண்ணும். அப்போ வரக்கூடிய கால திமுகவை வீழ்த்துறது தான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்னா, நீங்க அதிமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியில் அமைச்சிருக்கணும். ஏன் பாஜக உள்ள கொண்டு வரீங்க? திமுக வீழ்த்துவதற்கு. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பல கேள்விகளை அவரிடம் கேட்டு விடைபெறுவோம். வணக்கம். வணக்கம். பாமக தற்போதைய தலைவராக, அதாவது திரு ராமதாஸ் தரப்பிலிருந்து சொல்லப்போனால் கௌரவ தலைவராக கூடிய அன்புமணிக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பொதுக்குழு நடத்துறதுக்கு அதிகம் வந்து நீதிமன்றமே உத்தரவு கொடுத்து பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்கு. 20 தீர்மானங்களுக்கு குறைஞ்சபட்சம் இன்னும் அடுத்த 10 மாதங்களுக்கு வந்து அன்புமணி தான் தலைவர் அப்படின்னு அந்த தீர்மானத்திலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நகர்வுகள் 2 பேருக்குமான நகர்வுகளை தாண்டி கட்சியோட நகர்வாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய பார்வை. இல்லை, முதல்ல இது வந்து 2 கட்சிக்குள் இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில் பிளவா நம்ம பார்க்கக்கூடாது. எப்படி கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்டு அவர் பிரிஞ்சு போய் ஒரு கட்சி ஆரம்பித்தார், கலைஞரும் வைகோவும் எப்படி பிரிஞ்சு ஒரு முரண்பாடு ஏற்பட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தார்னு பார்க்க முடியாது. இங்கே வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு குடும்ப சண்டை. அவ்வளோதான் சிம்பிள், அவ்வளோதான். அதுக்கு ரொம்ப சாம்பிள் ஒன்று சொல்கிறேனே. இவர் கடுமையாக ராமதாஸ் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து விமர்சனம் பண்ணுறார், டெய்லி விமர்சனம் பண்ணுறாரு. அது வந்து மண்ணவாரி தூத்தாத குறை தான், அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறாரு. ஆனால் அவங்க அம்மா வந்து போய் பார்த்துட்டு வராங்க. அங்கே வர டாக்டர் ராமதாஸ் அன்புமணியை பார்க்குறாங்க, அவங்க வீட பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க, அவங்களோட போய் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இது வந்து ஒரு குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இல்லை, அன்புமணி அவர்களுடைய கை ஓங்கி இருக்கு அப்படின்னு இப்போ இந்த பொதுக்குழுவுக்கான அடுத்தடுத்த அவருடைய நகர்வுகளை பார்க்கணும். கட்சிக்கு கூட்டம் அதிகமாக வர்றது, பொதுக்குழுவுக்கு அதிகமாக வருகிறது. திரு ராமதாஸ் அவர்களும் பொதுக்குழு கூட்டினார், ஆனால் அதில் வந்து ஒரு எண்ணிக்கையில் குறைந்தது 50 பேருக்குள்ளே தான் வந்தது. ஆனால் இப்போ பார்த்தோன்னா 2000 பேருக்கு மேலேயே ஒரு 2500 பேர் வந்திருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அந்த கை ஓங்கி இருக்கு பாருங்க அப்படின்னு அவர்கள் தரப்புலேருந்து ஒரு விஷயம். இல்லை, இன்னைக்கு ஓங்கலை. 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அவருடைய அந்த கேம்பெயின்ல இருந்தே முழுவதுமாக கட்சி வந்து அவர் கையில் தான் இருக்குது. பல நிர்வாகிகள் கடந்த 10 வருஷமாக அவர் போட்ட நிர்வாகிகள் தான் முழுவதுமாக கட்சி அவருக்கு. இந்த தலைவராக ஃபவுண்டராக அவர் இருக்கிறார். இந்த கட்சியினுடைய நிறுவனராக அன்புமணி டாக்டர் ராமதாஸ் இருக்கிற வழியை கட்சி கடந்த 10 வருஷமாக தன்னுடைய கட்டுப்பாட்டெல்லாம் வச்சிருக்காரு. அப்போ இடையில போன ஒரு சில தலைவர்களுமே இந்த பக்கம் வடிவேல் ராவணன் போன்றவர்கள்லாம் கூட இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ ஒரு ஆத்தரைஸ்டாக வந்து பொதுக்குழு அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கு. ஒன்றும் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் தான் தலைவர், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இவர் தான் பொதுச் செயலாளர், எந்த நிர்வாகி மாற்ற வேணாம் அப்படின்னு ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. தேர்தலை முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் அவருக்கு தான் கொடுத்துருப்பாங்க. கூட்டணி அடுத்த நல்ல கூட்டணி நமது கூட்டணி தான் அடுத்த போடும். இன்னும் சொல்லப்போனால் பால் அவர்கள் பாமகவுடைய வழக்கறிஞர் பால் அவர்கள் சொன்னான்,
இதே இப்ப நீங்க சொன்ன மாற்ற முன்னேற்றம் அன்புமணி போட்ட அந்த கையெழுத்துல பேனா முதலமைச்சர் ஒண்ணு இருக்கு. இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்ல, அது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது. தனியாக நின்று 2014 முதலமைச்சரா கையெழுத்து போடுவேன்னு சொன்னா நீங்க அப்படி ரொம்ப சொல்லுவாங்க. சிம்பிளா இல்ல, அப்படி சொன்னா தானே உங்களுக்கு தொண்டர்கள் உற்சாகப்படுவாங்க. நீங்க 2016ல அப்படி நின்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவம் கண்ணு முன்னாடி இருக்கிறப்ப திருப்பி அதே தவறெல்லாம் செய்ய மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காரு. இப்போ அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் என்ன பிரச்சனைனாலே அவரே சொல்றாரு, நான் கூட்டணி வேணான்றேன், அதிமுக கூட்டணி வேண்டாம், பாஜக கூட்டணி வேண்டாம், அதிமுக கூட தனியாக இருப்போம்னு நான் சொன்னேன் 2024ல். கேட்காம போய் பாஜக கூட போனேன். உண்மைதான். ஒரு மூத்த அரசியல்வாதியாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்றது உண்மைதான். ஏன்னா பாஜகவை விட்டுட்டு அவர் அதிமுக கூட்டணியோட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தருமபுரியில் ஜெயிச்சிருப்பாங்க, கள்ளக்குறிச்சியில் ஜெயிச்சிருப்பாங்க, கடலூரில் ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ கண்ணுக்கு முன்னால் நம் வளர்த்த கட்சி இன்னைக்கு வந்து கரைஞ்சிட்டு போகுதுங்கிறதுல ஒரு வருத்தத்தில் சொல்றார். ஒரு மூத்த அரசியல்வாதியே சொல்றாரு. ஆனால் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவை விட்டு அவர் வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்கிறார். அப்போ அந்த கூட்டணி வேணான்னு இவர் சொல்றாரு, அந்த கூட்டணி வேணும்னு அவர் சொல்றாரு. அப்போ அதுல ஒரு முரண்பாடு ஏற்படும். இப்போது யார் தலைமையில் இப்ப இருக்கக்கூடிய இந்த பாமக ரெண்டுலையுமே எந்த கூட்டணி நோக்கி தான் நகரப் போகிறார்கள்? இல்லை, இவர் தான் பாமக. யாரு? அன்புமணி தான் பாமக. அன்புமணி தான் மேஜரான ஆட்கள் வந்து நிர்வாகிகள். ஆனால் இன்னும் வந்து நிறுவனரைத்தான் இருக்கக்கூடிய பெருவாரியான தொண்டர்கள் அவரைத்தான் நம்பியிருக்காங்க. அவருடைய புகழுக்கோ அல்லது அவர் அழுதுட்டா எல்லாரும் அழுகக்கூடிய அந்த உணர்ச்சி வயப்படக்கூடிய அளவுக்கு இன்னும் தொண்டர்கள் இருக்காங்க. இருக்கிறாங்க. ஏன்னா அவரை பார்த்து தான் அந்த கட்சியில் வந்து ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அது ஒரு சிறு சலசலப்பை ஒரு பிரிவை ஏற்படுத்துமே ஒழிய கட்சி வந்து இப்போ இந்த லீகலாக வந்து இன்னைக்கு அன்புமணி கையில் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா கோர்ட்டும் வந்து அவரை பொதுக்குழு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருச்சு. அவரும் பொதுக்குழுவை கூட்டி வந்து முடிவு பண்ணிட்டாரு. அவர் கூட்டின பொதுக்குழுல 25 பேருக்கு மேலே வரல, இவர் கூட்டின பொதுக்குழுல 2500 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது கட்சி யார் பக்கம் இருக்கிறங்கிறது இதை வச்சே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கட்சி இருக்கும், கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க, கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க, பாமக அனுதாபிகள் இருப்பாங்கல்ல, அவர்கள் பொறுத்த வரைக்கும் 2 பேருமே அவங்களுக்கு வேண்டும். தொண்டர்கள் அனுதாபிகள் தொண்டர்கள் எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன். அவர்கள் பாமகவுக்கு போடுவாங்க ஒரு முறை. அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த சலசலப்பு அவர்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. அப்போ அவர் பக்கம் ஒரு சில பிரிவு இருக்கிறாங்க. அவர் முற்றிலுமாக அவரை புறந்தள்ளிவிட முடியாது. அவர் பக்கம் இருக்கு, ராமதாஸ் பக்கம் இருக்கிறாங்க, இவர் பக்கம் மேஜரா இருக்கிறாங்க. இப்போ இந்த கட்சி ஒட்டுமொத்தம் ஒன்னாக இருந்த கட்சியில ஒரு சிறு சலசலப்பு, ஒரு சிறு பிரிவு ஏற்பட்டு. ஆனால் ஏற்கனவே வாக்கு சதவீதம் குறைந்து இப்போ 4% வந்து நிற்பதாக நாம் பார்க்கணும். இது இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னும் வந்து பிரிஞ்சு போகல. ஒரு கூட்டணிக்கு வரக்கூடியவர்கள் யார், தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கா அவங்க பக்கம் போகிறது தானே யதார்த்தமான விஷயமா இருக்கும். இல்லை, யதார்த்தமான விஷயம்னா ராமதாஸ் அவர்கள் கைவசம் இப்போ வந்து கட்சி இல்லை. அவர் வந்து கட்சி முழுவதுமாக இங்கே இவர் அன்புமணி பக்கம் வந்துருச்சு. இவர் வந்து ஒரு மூத்த அரசியல்வாதியாக, இவருக்கு பின்னாடி ஒரு சின்ன செல்வாக்கு இருக்கு, இவருக்கு சின்ன பின்னாடி ஒரு சின்ன ஓட் பேங்க் இருக்குங்கிறது அதை நம்பி வருவாங்க. இப்போ இவர் தனி கட்சி கிடையாது. ஆனால் சிக்கல் இப்போ எந்த இது அடிப்படையில் இவர்கிட்ட கூட்டணி வைப்பாங்க. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறதுக்கு தலைவராக இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு. பொதுக்குழு கூட்டி தீர்மானம் பண்ணிட்டாரு. இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியை இன்னொரு கட்சியோட அலையன்ஸ் பேசலாம். இவர் எப்படி பண்ணுவீங்க? எந்த கேட்டகரியில் அவர் கொண்டு வர முடியும்? நான் தான் பாமக நிறுவன முறையில் நான் தான் பாமக அப்படின்னு கிளைம் பண்றாரு. கிளைம் பண்றாரு. ஆனா இன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னா, மேல்முறையீடே போலையே. இந்த சிட்டி சிவில் கேர்ல அந்த கோர்ட் பொதுக்குழு நடத்துறதுக்கு தடை இல்லைன்னு சொன்ன பிறகு இன்னைக்கு அவசரமா போயிருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் போலையே. அப்ப இதுக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத பார்த்துட்டு தான் அடுத்த மூவ் பண்ண போறாரு அவர். ஆனா திரு அன்புமணி அவர்கள் இப்போ நீங்க சொன்னது போல திரு ராமதாஸ் அவர்கள் வந்து மண்ணை வாரி தூற்றாத குறையாக திட்டுகிறார், செயல்பாடு எல்லாமே இருக்கு. ஆனால் கூட இன்னைக்கு நடந்த அந்த பொதுக்குழுவில் கூட அவர் என்ன ஒரு இருக்கை சேரை வந்து அவருக்கு கொடுத்து போட்டு தான் அவர் வந்து நாங்கள் எப்போ வந்து அவரை வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக தான் பார்க்குறோம், அவரு தான். ஆனால் பூசாரி தான் பிரச்சனை இருக்குது, சுற்றி இருக்கவங்க தான் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, குள்ள நெறி அப்படிலாம் கூட பேசியிருக்கிறார். அது என்ன இதெல்லாம் வந்து அண்ணா ஸ்டைல் தான். அண்ணா வந்து பெரியாரிடம் பிரிந்து வந்தப்போ தான் பண்ணார். அதே வேலையே அந்த புத்தகத்தை படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு சேரை போட்டு சமயத்தில் கூட ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சேரை விட்டுட்டாங்க, ஒரு சேரில் வந்து அந்த ஆள் உட்காரட்டும் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டு படம்லாம் வந்துச்சு, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏன்னா இவர் பக்கம் இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச ஆட்களையும் தன் பக்கம் இழுக்கிறோம். நான் வந்து ஒன்றும் அப்பா கூட முரண்படல, 2 நாளாக தூங்கலை, நான் பல நாள் சாப்பிடல, ஒன்றும் வந்து அந்த தீர்ப்பு வந்து எனக்கு மகிழ்ச்சி இல்லை. நான் என்னைக்கா இருந்தாலும் அவர் பெரியவர், அவர் தான் இந்த கட்சியினுடைய தலைவர், அவர் தான் நிரந்தர தலைவர், அவர் தான். மகிழ்ச்சி இல்லைன்னு அவரிடம் போய் சரணடைந்தலாமா அப்படின்னு ஒரு சாரார் வந்து இந்த பக்கம் இருந்து பேசுகிறாங்க. இல்லை, அது வந்து அரசியலுக்கு அப்படி தான் பேச முடியும். உங்களுக்கு நேரடியாக வந்து என்ன உள்ள நடக்கிறது எனக்கு மட்டும் தான். கடைசியில் ஒரு பாயிண்ட் வச்சிருப்பார், உள்ள நடக்கிற பிரச்சனை எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு. அது வந்து ஒரு பாயிண்ட்ல வச்சு அந்த கூட்டத்தை முடிச்சிருப்பார். நான் இப்போது வரை அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர் வந்து மன்னிக்க மாட்டேங்கிறார். அவர் நல்லா தான் இருக்கிறாரு, அவர் வந்து கோயில் பூசாரி தான் பிரச்சனை, குள்ளநெறி கூட்டம் இருக்கிறது, அல்லது வந்து வேறு சில பேர் இருக்கிறாங்க. இல்லை, அது நம்ம இப்படி என்னன்னா அது குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அங்கே இருக்கிறவங்க வந்து
முழுவதுமாக ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இவர் அன்புமணியை பொறுத்தவரை கட்சி என்கிட்ட தான் இருக்குது 10 வருஷமா, நான் தான் நடத்திட்டு இருக்கேன், வேற யாரும் வேணாங்கிறதுல அவர் ஒரு பிடிவாதமாக இருக்காரு. அது ரெண்டாவது விஷயம் கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகே, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி வேண்டாம், தொடர்ந்து நமக்கு வந்து ஃபெயிலியராகவே இருக்குது, ஒரு வலுவான கூட்டணி பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக வந்து இந்திய கூட்டணி தான் இருக்கிறாங்க. இருந்து எத்தனை முறை ஜெயிச்சிருக்காங்க? எத்தனை முறை ஜெயிச்சிருக்காங்க? ஒரே ஒரு முறை தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து தோல்வி தானே அவங்களுக்கு. அப்படிங்கும்போது இந்த முறை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த முறை வந்து ஒரு வலுவான கூட்டணியோடு இருப்போம், தமிழ்நாட்டுக்கு பாஜக அரசியல் எடுபடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு மூத்த அரசியல்வாதியாக அவர் நினைக்கிறது சரிதான். ஏன்னா ஒரு கட்சி வந்து தொடர்ந்து தோல்வியாக இருந்தால் தொண்டர்கள் கலந்து போவாங்க. 4% இந்த கட்சி வந்து இறங்கி வந்ததுக்கு காரணமே மாறி மாறி வைத்ததனுடைய கூட்டணி வச்சதனுடைய விளைவு தான். இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே வந்து ஒரு பெரிய நோக்கம். எப்படி நீதி கட்சி ஒரு ஒரு பார்ப்பனர் அல்லாத ஒரு கட்சியாக உருவாக்கப்பட்டதோ, அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சின்னா பிற்படுத்தப்பட்டவோ எல்லாரையும் சேர்த்து ஒரு கட்சியாக, ஒரு சமூக நீதி கட்சியாக உருவாக்குறாரு. ஒரு பக்கம் பழனி பாபா, ஒரு பக்கம் ஜான் பாண்டியனை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க போறாரு. அப்படி ஒரு ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பெரிய வேலையை செய்தார். அதற்கு பிறகு அவர் எடுத்த முடிவுகள், போட்ட கூட்டணிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொண்டு வைப்பார். வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கூட்டணி யாருக்கு இந்த முறை யார் கூட்டணி போட போகிறோங்கிறது எல்லாத்தையும் எழுதி போடுங்க அப்படின்னு கூட்டணியிலேருந்து நான் இந்த முறை அதிமுக கூட்டணிங்கிற மாதிரிலாம் நிறைய நடக்கும். அந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சார். அந்த மாதிரிலாம் வேலை செஞ்சதுனால கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பகத்தன்மையை இழந்துக்கிட்டே வருது. இப்போ முழுவதுமாக எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியோ அதுக்கு எதிரான சித்தாந்தத்தோட ஒரு கட்சியோடு தொடர்ந்து பயணிக்கிறது. ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறார். அப்போ அதனால இவர் பேச்சை அவர் கேட்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள், இவர் சொல்கிறத பேச்சை கேட்காத ஒரு பிரச்சனை எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி பூதகரமாக வெடிச்சு நிற்கிது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கட்சியும் நிர்வாகிகளும் பெரும்பாலும் அவர் பக்கம் நிற்கிறதுனால அவருக்கு தான் இன்றைக்கி ஓங்கி நிற்கிது. இப்போ கூட்டணி கையில் எடுத்திருக்கக்கூடிய அந்த பலத்தை கை காட்டியிருக்கக்கூடிய அன்புமணி அடுத்ததாக வந்து கூட்டணியை நோக்கி நகரக்கூடிய பட்சத்தில் யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாமகவுக்கா? பாமக அன்புமணி தான். அன்புமணியினுடைய கை தான் ஓங்கிருச்சு. ஓகே, அவர் போகிற பக்கம் இன்னொரு கூடுதலாக அந்த கூட்டணிக்கு பலம் வாய்ந்த கட்சியாகும். நாங்கள் தான் அடுத்த ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய கூட்டணியாக நாங்கள் இருப்போம், எங்களது கூட்டணி இருக்கும், நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா 4%. அந்த 4% வச்சு ஆட்சி நிர்ணயிச்சிட முடியுமா? இல்லை, பெரிய அளவுக்காக நாங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை பின்னாடி ஒரு காலத்தில் நடக்கும். நம்ம சொல்கிறது இப்போ கரண்ட் மேட்டருக்கு வாங்க, கனவு எல்லாருக்கும் இருக்குது. 2026 தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் 4%. இப்போ பிரிஞ்சு போனால் அது ஒரு 3% இருக்கும். 1% அவருக்கு போயிருன்னு வச்சுங்க. இந்த கூட்டணி தானே, கூட்டணி சேர்ந்து வளர்க்கும். இல்லை, தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். தனிப்பட்ட பாமகவுக்கு எத்தனை %? நீங்கள் சொல்கிற மாதிரி 4%. இப்போ அவர் உள்ள அந்த பிரச்சனைனால 1% அந்த பக்கம் போயிடுச்சு. ஒரு 3% இருக்குது. இந்த 3% ஓட்டை வச்சுட்டு நாங்கள் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து நாங்கள் தீர்மானிக்க போகிறோம்னு சொல்கிறது எப்படி? அப்போ இந்த என்டிஏவை பொறுத்த வரைக்கும் பாமக தான் முக்கியமான ஒரு பார்ட்டியாக இருக்காங்க இப்போதைக்கு, அதிமுகவை தாண்டி வேறு பெரிய கட்சிகள் இல்லை. அவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறத ஊர்ஜிதப்படுத்தவே இல்லை. 2 பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்பி வந்து சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ பெரியவரை பார்த்து தான் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர்கிட்ட தான் கட்சி தொண்டர்கள் இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாரும் அவரை நோக்கி தான் வரக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை வச்சு அன்புமணியை நோக்கி அடுத்த கட்ட தலைவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, அன்புமணி இப்போ வரைக்கும் என்டிஏ தானே இருக்கிறாரு. இல்லை, அதை ஊர்ஜிதப்படுத்த மாதிரி அது தேர்தல் நேரங்களில் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த சீட்டுகள்லாம் முடிஞ்ச பிறகு தான் எந்த கட்சியாக இருந்தாலுமே. தேமுதிக பொறுத்த வரைக்கும் மதில் மேல் பூனை தான். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு அதிமுக பாஜக 2 மட்டும்தான் கூட்டணி இருக்கிறது. வேறு யாருமே அந்த கூட்டணியில் இருப்பதாக நாம் பார்க்க முடியல. அதான் இப்போ ஏசி சண்முகம் மாதிரி இந்த மாதிரி சில ஒரு பெரிய கூட்டணியாக பெரிய கட்சியாக இருப்பதுன்னு பார்க்கும்போது 2 கட்சி மட்டும்தான் இருக்கிறது. அதில் பாமக சேருகின்ற போது அதுக்கு கூடுதலாக அட்வான்டேஜாக இருக்குங்கிறது தான் யதார்த்தம். அதை அன்புமணியிடம் பேசி அது தீர்மானத்திற்கு கொண்டு வரக்கான வாய்ப்பு இல்லை. கட்சியை வந்து ஒன்றிணைக்கக்கூடிய வேலை செய்வாங்க பாஜக. ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சமயத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்துட்டு இருப்போம். பாஜக குழு இருக்கக்கூடிய அப்பா பையனுடைய அந்த பிரச்சனையை ஒன்றிணைந்து கட்சியை வந்து வலுவாக்கி அந்த வாக்குகளை தன் பக்கம் அறுவடை பண்ணுவதற்கு பாஜக முயற்சி பண்ணும். ஓகே, அப்போ வரக்கூடிய காலத்தில் இவங்களை சேர்த்து வைக்கக்கூடிய வேலையில் நடக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளே எல்லாருமே ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருக்கிறாங்க. அப்பா பையனுக்குள்ள மட்டும்தான் ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. அவங்க அம்மா அங்கே போகிறாங்க வர்றாங்க எல்லாம் இருக்குது. இவருக்குள்ள தான் ஒரு சின்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதை சரி பண்ணக்கூடிய வேலையை பாஜக கையில் எடுத்து ஒன்றிணைந்த பாமகவை கொண்டு வந்துட்டு வட மாவட்டங்களில் அந்த வாக்குகளை தன் பக்கமும் கொண்டு வருவதற்கான வேலைகளை எப்படி அதிமுகவை செஞ்சாங்களோ அதே மாதிரி பாமகவையும் கையில் எடுக்க வேலையை செய்வாங்க. திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார் அன்புமணி. திமுக கையில் ஆட்சி இருக்கக்கூடாது, நாளைக்கு வந்து திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது, அதற்கு என்னென்ன தேவைகளுக்கோ எல்லாரும் செய்வோம். அப்படி என்றால் அதிமுகவுடன் அவர்கள் மீண்டும் சமரசமாகி திரு ராமதாஸ் அவர்கள் சொன்னது போல கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறு. அதான் நீங்கள் இப்போ என்டிஏவுடன் சொல்லும்போது அது பாஜகவுடங்கிற கூட்டணியில் வந்துடும். நான் சொல்றது அதிமுகவுடன் கூட்டணி. என்டிஏக்குள்ள தான் அதிமுகவும் இருக்குது. அதிமுக தானே ரோல் பிளேயர். ஆமாம், அதிமுக என்டிஏ தான், வேறு வழி கிடையாது. டிடிவி தினகரனே அங்கே இருக்கிறாரு. எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரோ அதிமுகவை மீட்போம்னு கட்சி ஆரம்பிச்சவர் இன்னைக்கு அதே கூட்டணிக்குள்ள இருக்கிறாரு.
நாளைக்கு என்ன எல்லாமே தேர்தல் நிலைப்பாடு தானே சார். இப்போ நீங்க தேர்தல் நிலைப்பாடுனாலும் திமுகவை எதிராக நினைக்கக்கூடிய கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கின்றன, அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா டிடி விதிநரன் வந்து கடுமையாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணார். துரோகின்னாரு, அதிமுக துரோகிகள் கையில் இருக்குன்னாரு. நான் பாஜகவோடு நான் வாழ்க்கையில் சேரவே மாட்டேன், என்னை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டாங்க கழிச்சு 20 வருஷம் கழிச்சு வந்து பாஜக எதிர்ப்பேன்னு கடுமையாக விமர்சனம் பண்ண டிடி விதிநகரன் இன்னைக்கு அதே கூட்டணியில் போய் இருக்கிறாரு. அப்போ தேர்தல் நேரங்களில் அவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அவர்களை உள்ள கொண்டு வருவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் நீண்ட காலம் இந்த துறையில் இருக்கீங்க. திருமாவளவன் கருணாநிதி அவர்களை விமர்சிக்காதவரா, இடதுசாரிகள் வந்து திமுக விமர்சிக்காததா, அல்லது மற்ற அங்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் விமர்சிக்காது, காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய துரோகம் செய்துவிட்டு இதெல்லாம் பேசாதா? இதெல்லாம் பேசியும் கூட அவர்கள் ஒன்றாக நிற்பதற்கு காரணம் வந்து பொதுவான ஒரு விஷயம், பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடில் வருது. அதே போல தானே இப்போ பார்க்க வேண்டியிருக்கு. திமுகவை வீழ்த்துறது தான் அவங்களுடைய நோக்கம் அப்படின்னா நீங்க அதிமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியில் அமைச்சிருக்கணும். ஏன் பாஜக உள்ள கொண்டு வரீங்க? திமுக வீழ்த்துவதற்கு இன்னொரு கட்சி இருக்கு, திராவிட கட்சி, அதை நீங்க வலுப்படுத்தணும் இல்லையா? அப்ப நீங்க பாஜக வேண்டாம், நம்மளாம் ஒன்று சேர்ந்து திமுக வீழ்த்துவோம், அந்த இடத்துல இவர்கள் இருக்கிறார்களா? பாமக இல்லையே, அமமுக இல்லையே. அவங்களுடைய முடிவை சொல்லக்கூடிய அளவு கூட அங்க இல்லையே. முடிவெடுக்க வேண்டிய இடத்துல பாஜகவில் இருக்கு. பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இங்கே இருக்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இருக்கு. ஏன் நீங்க வந்து இது பாமகவினுள்ள கூட்டணி பிரச்சனை உள்ள கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க போய் சமாதானம் பண்ணிட்டு இருக்கீங்க? பாமகவினுடைய ஓட்டு முழுவதுமாக உங்களுக்கு வேணுன்றதுனால தான். ஓகே. அப்போ முழுவதுமாக வந்து இன்னைக்கு அந்த கூட்டணியே வந்து முழுவதுமாக பாஜக தான் தமிழ்நாட்டில் லீட் பண்ணுது. ஒரு மேஜர் பார்ட்டியாக அதிமுக இருந்தாலும் இவங்க தான் அந்த கட்சி, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை கிடையாது, தமிழ்நாட்டில் பாஜக தான் தலைமை. இவங்க தான் அந்த கட்சி. அதிமுக தான் தலைமை என்று மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி செல்லக்கூடிய இடங்களெல்லாம் சொல்லித்தான் இருக்கிறார். நாங்கள் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி. சொல்லப்போனால் நயினா நாகேந்திரன் அவர்களை வைத்துக்கொண்டு பேசும்போது கூட அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக. சரி, ரைட். இந்த பக்கம் இந்தியா கூட்டணி, இந்தியா கூட்டணி யாருக்கு தமிழ்நாட்டில் தலைமை? திமுக தலைமை. இப்போ இந்த கூட்டணி சம்பந்தமா, கூட்டணி கட்சியினுடைய தொகுதி சம்பந்தமா யார் முடிவெடுக்கிறா? திமுக தான் முடிவெடுக்குது. இங்க என்ன நடக்குது? அதிமுக தான் முடிவெடுக்குது. யார் முடிவெடுத்ததுக்கு பிறகு நாங்க எவ்வளவு ஒதுக்குறோமோ அவ்வளவுதான் சொல்லி பல தடவை தெளிவு. ராகுல் காந்தி இங்க வந்து ஹோட்டல்ல ரூம் போட்டு பிரஸ் மீட்டை கொடுத்து திமுகவுக்கு தொகுதி ஒதுக்கி இருக்கேன்னு நான் சொல்லிட்டு போல. அது சொல்லவே முடியாது. காங்கிரஸ் இன்னைக்கு நிலைமை அதே. ஆனா இங்க என்ன நடக்குது? அதிமுக பலம் வாய்ந்த கட்சியா தான் இன்னும் இருக்கு. எங்க என்ன நடக்குது? இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய கணக்கில் வைத்து பார்க்கும்போது 25% வாக்கு என்று சொன்னால் கூட அந்த 25% வாக்கை நிர்ணயிக்கக்கூடிய இடமாகத்தான் அது அதிமுக தான் இருக்கிறது. வாக்கு சதவீதத்தை விடுங்க, அவங்க யார் அதை டீல் பண்றா, யார் அதை வந்து லீடர்ஷிப் கைட் பண்றாங்க? எடப்பாடி பழனிசாமி எங்க பண்றாங்க? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்கே வந்து இவரை வந்து மத்தியானத்துக்கு மேலே கூட்டு வந்து உட்கார வச்சு இவர் தான் முடிவு பண்றாரு. நாங்கள் இந்த கூட்டணியில் நாங்கள் தான். இங்கே யார் பேசணும்? தமிழ்நாட்டில் யாருக்கு இந்த என்டிஏ கூட்டணிக்கு தலைமை? அதிமுக தான். யார் பேசினாங்க? அவரே தானே சொல்லிடுறாரு. அங்க பேசினாரா அந்த மேடையில்? அமித்ஷாவே என்ன சொன்னார்னா, அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையில் அதிமுக தலைமையில் தான் அந்த கூட்டணி அமையும். அதிமுக உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நாங்கள் தலையிட மாட்டோம். சரி, உள்ள வந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? உள்ள வந்த பிரச்சனைக்கு யார் காரணம்? ஓபிஎஸ் வெளியில் போனதுக்கு யார் காரணம்? தர்மபுரத்தை நடத்துறதுக்கு யார் காரணம்? திருப்பி அவரை சேர்த்து வச்சதுக்கு யார் காரணம்? அந்த 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை கொண்டு போனது யாரு? இது எல்லாமே தெரியுமே. அதிமுக 2016 அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு முழுவதுமாக இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது இப்பயும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. அந்த வகையில் பாமக வந்து இந்த என்டிஏ கூட்டணியுடன் ஒருங்கிணைப்பு. என்டிஏ கூட்டணியை விட்டு அன்புமணி வெளியே போக மாட்டார். அவருக்கு அங்கே சிக்கல் இருக்கு. என்டிஏ வெளியில் போக முடியாத வழக்குகள்லாம் இருக்கு. அதனால அவர் வழி இல்லாமல் அவர் என்டிஏ கூட்டணிலாம் இருந்தாகணும், பாஜக கூட்டணிலாம் இருந்தாகணும். ராமதாஸை பொறுத்த வரைக்கும் அவரையும் சமாதானம் பண்ணி இந்த கூட்டணிக்குள் கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் அவர் எடுப்பாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த கட்டமாக பாமகவுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது? நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.